கோபம் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்காது, எல்லா விஷயத்தையும் அழிக்க தான் செய்யும். கோபம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புயலோட ஒப்பிடுறாங்க. ஏன்னா புயலுக்கு பின்னாடி தான் அதனுடைய சேதாரம் தெரியும். அதுவும் பார்த்தா ஒருத்தர் கோபம் படுறதுக்கு அப்புறம் தான் அவனுடைய சுயநிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சேதாரம் அவனுடைய இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். ஏன்னா மனசு தான் உங்களை அந்த விஷயத்தை செய்ய சொல்லும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா உன் மனசை அதை செய்யணும், அந்த விஷயத்தை செய்யணும். அந்த விஷயத்தை செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா ஏன் செஞ்சணும். எடுத்துக்கிட்ட புரியுற சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு தெரியாத பிஸ்னஸை பண்ணுறீங்க, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆகிட்டார் அப்படின்னா அதே பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு மனசு செய்ய தோணும். அதே பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சந்தோஷப்படும். அதே விஷயம் அந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மனசு திரும்பி உங்களே கேள்வி கேட்கும், உனக்கு தெரியாத விஷயத்துக்கிட்டா செஞ்ச, அவன் பக்கத்தில் இருக்க செஞ்சானா அவனுக்கு அனுபவம் இருக்குது, ஜெயிச்சிட்டான், நீ கிடச்சுன்னு திரும்பி உங்களவே கேள்வி கேட்கும். ஓகேங்களா? ஸோ இது அனைத்துக்கும் காரணம் மனம். ஸோ